அறிவின் சுரூபம் சத்து சித்து ஆனந்தம். இப்ப நம்ம ஷிப்ட் பங்கு பெற்றா இதுக்குள்ள அமைப்பு இல்லை. இந்த அமைப்பு பூராவே அன்பு. இந்த பார்வை இந்த கண்ணுல தெரிகிற பார்வை உணர்வு. நம்ம உணர்வே அகண்டமா போடும். இந்த உடம்பு நினைவே உணர்வு தான் ஆக்சுவலா. ஒவ்வொரு செல்லுமே ஒவ்வொரு செகண்டுக்கும் புதுப்பிச்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு செகண்டுக்கு வாழணும். அதுதான் சத்தியம். அடுத்த சர்வ அறிவு இருக்கும். அறிவு நான் சொல்லிட்டேன். இப்ப என்ன சொல்றாரு? சர்வ அறிவு இருக்கும், சர்வ தொழிலுக்கும் காரணமாகிய மனமடங்கினால் ஜகத்தினுடைய திருஷ்டி நீங்கும். அதாவது ஜகத்தினுடைய காட்சி நீங்கும். சர்வ அறிவுன்னா என்ன? எல்லாத்தையும் ஆட்டி கட்டி தேக்கி அனுபவங்களா மாற்றி. இதுல என்னன்னா அனுபவித்தவன் அனுபவத்தினுடைய தன்மை அனுபவமோடு ஒருங்கே பதிஞ்சிருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு ஒரு நினைவு வந்ததுன்னா அப்படியே அந்த காலத்தை தாண்டி அங்க போயிடும். என்னைக்கோ பார்த்த காட்சி, என்னைக்கோ ஆற்பட்ட அனுபவம் இந்த வயசை தாண்டி போயிடும். அந்த நினைவு வந்ததுனாலே அவதி. வயசாக எல்லா நினைவுகளும் அவதியா போயிடும். ஏக்கமா போகும். ஒரு நினைவு வந்ததுன்னு நினைச்சு தரேன். ஒன்னு அந்த காலத்தை தூக்கிட்டு போயிடும். நேரமா இந்த காலத்துல இருக்கு. அது ஒவ்வொரு சூழல் ஒவ்வொரு தெரியுது. அந்த சந்தோஷங்கள் எல்லாம் மறக்கப்பட்ட அனுபவங்களா நினைவுல இருக்கு. இப்ப தாக்கி என்ன பண்ணும்? இன்னும் அந்த ஜீவனை தன்மடங்கு துன்புறுத்தும். நினைவுகள் பெருகி பெருகி பெருகி. அதனாலதான் இயற்கையா அந்த சிஸ்டம்ல என்ன பண்ணிருக்கு, ஒரு உடல்ல இவ்வளவு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடலோட இறப்பு காட்டு. ஒரு ஜென்ம ஞாபகமும் ரொம்ப தாக்காம பண்றது. இந்த ஜென்மத்தப்பட்ட அமைதிகள் கொஞ்சம் வந்தாலே பெற்றாரு. அடுக்கடுக்கா எல்லா ஞாபகங்களும் போன ஜென்மத்து பையன், போன ஜென்மத்து வயசு, போன ஜென்மத்து ஹஸ்பண்ட். ஆனா இயற்கையில நடந்திருக்கேன். ஐயா அந்த இதுல எல்லாம் நடந்திருக்கேன். இல்ல இப்ப பேரறிவை பத்திய ஞானம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கிறது. இது ரொம்ப குறைய பேரறிவுல தோன்றிருந்தாலும் எக்ஸ்பீரியன்சஸ் வராது. இல்ல இல்ல அது அதாவது என்னன்னா உங்களுக்கு ஞாபகங்கள வராது, தெரிஞ்சிடும். இந்த பாசிபிலிட்டி அந்த மாதிரி இருந்திருக்கு, இந்த மாதிரி இருந்திருக்கு, அந்த மாதிரி இருந்திருக்கு, அங்கங்க தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தெரிஞ்சிடும். ஆமா ஆமா அது இப்போ இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னாலே உங்களுடைய லைஃப் அண்ட் டிஸ்லைஃப் ஏகப்பட்டது முடிஞ்சு போயிடுச்சு. ஈடே இருக்கு. புரியுதா? இப்ப உட்கார முடியாது. இப்போ எல்லாம் உலகத்துல எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்பதானே நான் என்ன பத்தி அறிவேன் இல்லையா? உலகத்துல எனக்கு ஒண்ணும் கிடையாதுப்பா, ஒண்ணுமே கிடையாது, உலகமே கிடையாது. அப்பதான் நான் என்ன பத்தி அறிவேன். இன்னும் கேட்டா அப்படி இல்ல, இந்த உலகமே கிடையாதுன்னா இந்த உலகத்தை நான் கூடு போட்டு பார்த்துட்டேன். ஆமா, கூடு போட்டு பார்த்துட்டேன். கூடு போட்டு பார்த்து திகட்டி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற அளவுக்கு திகட்டி வந்துட்டேன். அப்பதான் தன்னை பத்தி நாடணும்னாலே அந்த ஏழாம் தவணும்ல உள்ளுக்குள்ள அந்நியங்கள் எதுவும் துன்புறுத்தாத அளவுக்கு அந்நியங்கள் சகஜமா விலகி போயிருக்கணுங்க. எனக்கு வேற ஒண்ணே வேணாம் தான்.
என்னோட நான் இருந்தா போதும் அப்படின்னு எப்போ சொல்ல முடியும்? எல்லாரும் குளிச்சு போயிடணும், கேட்டு கேட்டு குளிச்சு போயிடணும், பார்த்து பார்த்து குளிச்சு துவைச்சு எடுத்து போயிடணும். போறதான் ஒரு பெற்றுலாமே வேணாம், இந்த பெற்றுலாமே வேண்டாம், எதுவுமே வேணாம், வேணாம் 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 எல்லாம் கசக்கிற அளவுக்கு எல்லாம் முடிஞ்சு அப்புறம் இந்த மாதிரியே நிறைய பண்ணி என்ன தவிர வேற எதுவும் வேணாலும் அதுக்கே பாடுபட்டு வரும்போது என்ன மாதிரி சில குறிப்பிட்ட பிறவிகள் இருந்து பெரிய பெரிய லீட்ஸா கர்மங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு தப்பு 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 அப்படின்றதே என்ன, நான் என்ற அமைப்பினோட பொய்மை புரிஞ்சாலுமே அந்த அடங்குகள் நடக்காது இல்ல. அததான் ஒரே லைன்ல சொல்றேன், சர்வ அறிவிற்கும் சர்வ தொழில்களுக்கும். தொழில்னா என்ன? தொழில் தானே, மனம் தொழில் புரியுது, கூட்டி கொடுக்கறது, ஊருக்கு கூட்டி கொடுக்கறது, உலகத்துக்கு கூட்டி கொடுக்கறது ஜீவனை. புலன்கள் மூலமாகவும் நினைவுகள் மூலமாகவும் ஆசைகள் மூலமாகவும் நிறுத்தல் மூலமாகவும் ஒன்னை விட்டு ஒன்னை பற்றி திருப்பி ஒன்னை விட்டு இன்னொருத்த பற்றி அதை மாற்றி இதை கொண்டு ஓடாத ஒரு விஷயங்கள்ல நடக்கிறதா இல்லையா? ஒவ்வொரு மனதிலையும் நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு செகண்ட் யாராவது எங்கேயாவது உட்கார வேலை பாருங்க, ஒரு இந்த உட்கார முடியுமா பாருங்க, இல்லையா? சொல்றது இல்ல, ஒரு சக்தியினுடைய நினைவு தானே. நினைவு அது தூக்கி போயிடுறது இல்ல, கிளம்பிடுறான்ல. அந்த மனம் அடங்கினாலுடைய ஜெகத்தினுடைய காட்சி மறையலாம். புரியுதா? ஜெகம் என்ன அர்த்தம்? உள்ள நினைவு வேணும், உண்மையா கிடையாது. அங்க போய் உடனே ஓடிட்டு போறது எனக்கு அந்த நினைவு இல்லைன்னாலும் அந்த பாத்திரம் ஜனம் இல்லைன்னு எனக்கு எனக்கு இந்த ஆசைகள்லாம் இல்லைன்னாலே அந்த பாத்திரம் ஜனம் முடிஞ்சு போச்சு. இன்னும் இருப்பாங்க அதெல்லாம் போயிடும், அதெல்லாம் எரிஞ்சு போயிடும், எரிஞ்சு போயிடும், எடுத்து வரும். இப்பதான் நீங்க ஞான விளக்குன்னு ஒண்ணு ஏற்கிறது இல்ல. இப்ப என்ன நம்ம பண்றோம்? ஞான விசாரம் பண்ணிட்டு. ஞான விசாரம்னா என்ன? உண்மை ஒளியாவே இருக்கு, நம்மளுக்கு வழி நடத்திட்டாங்க. எங்க அதன்ற பாட்டுல அதை இழுக்கப்படுறாங்க, எந்த பக்கம் போகாது, அந்த பக்கம் போகாது, அது போக வேண்டாம், இது போக வேண்டாம் அப்படியே காமிச்சு கரெக்டா கைட் பண்ணிட்டு அருள் வழி போயிடும். இல்லாட்டி சத்தங்களே நடக்காது. கிருஷ்ணமூர்த்தியோட பேச போகும்போது விஞ்ஞானிகளை பத்தி பேசுவாரு. அவர் ரொம்ப நுட்பமா ஆரம்பிச்சிருக்காரு, சத்தங்கம் பண்ணிருக்காரு, விசாரம் பண்ணிருக்காரு. பண்ணும்போது சொல்றாரு, இந்த மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாம் விஞ்ஞானிகள்லாம் ரொம்ப கிட்டக்க இருக்காங்களே, சக்தியினுடைய ஆரம்ப நிலை எப்படி சக்தி இருக்கு, எப்படி ஏன் பிரெயின் ஒர்க் பண்றது, ஏன் இப்படி ஹியூமனிட்டி இருக்கு எல்லாம் அவங்க தெரிஞ்சுட்டு இருக்காங்களே, ஆனாலும் அவங்க அடையலையே, நீ ஒரு விஞ்ஞானி ஈஸியா புரிஞ்சிடுமா அப்படின்னு கேட்கிறான். விஞ்ஞானி ஈஸியா புரிஞ்சுக்கு எல்லாம் சான்ஸ் உண்டாச்சேன், அந்த ஞானம் மெய்ஞானம் அப்படின்னு கேட்கிறாரு. ஒருத்தர் கேட்க சொல்றாரு, நான் அதெல்லாம் இருந்துட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு ஒருத்தர். நான் சயின்டிஸ்டா இருந்தேன், 10,000 வருஷம் முன்னாடி சயின்ஸ். ஒரு அமைப்புல ஒரு குழந்தை பிறக்கிறது, 15 வயசுல ஒரு கண்டுபிடிக்கிறது, 20 வயசுல சயின்டிஸ்ட் அப்படி போறதுன்னா ஏற்கனவே இருக்கு. அதோட தேட்டம் பிஃபோர் பர்த்டே இருக்கு. நாளை சும்மா அடுத்த படத்துல இந்த ஃபேமிலி எல்லாரும் அவ ஜாப விட்டு கர்மா கண்டினியூ ஆயிட்டு அடுத்த செகண்ட் கண்டினியூ ஆகுது. உடம்பு விட்ட தூக்கம் விட்ட பிறகு அடுத்த நாள் கண்டினியூ ஆகுது. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லை. இதெல்லாம் நம்ம சகஜமா இதெல்லாம் நம்மளுக்கு குறிப்பிடும். அப்ப ஆன்ம ஞானம் ரொம்ப சகஜமா அதனாலதான் நம்மளாலே பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்மளுக்கு இருக்கிற இப்போ இருக்கிற கர்மங்கள்லயே நுட்பமா விசாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன கர்மங்கள் இருந்தாலும் தேவையா உனக்கு, இந்த பேச்சு தேவையா, இந்த பந்தம் தேவையா, இதுக்கு உன்னை நீ எவ்வளவு அழகு வைக்கிற, நீன்ற ஒரு அமைப்பு அது உருவம், அதுல இருந்து எவ்வளவு இறங்குற தரம் காமிச்சு அப்படின்னு நுட்பமா பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப என்ன இப்படி நான் பார்க்க என்ன ஆகும்,
என்னுடைய சூழல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒளி ஒளி கிடைக்கும். அவ என்ன பண்ணுவா, என்ன மக்களும் கர்மங்களை விடுவிக்க மாட்டா, தாங்களும் என்லைட்டன் ஆவா. அதுதான் டியூட்டி. என்னுடைய இருக்கிற கர்மங்களையே நான் தூக்கி பார்த்து ஐட்டிக்காரத்தனமா தேவைன்னு நினைச்சிட்டு செல்பிஷ் காரியங்கள் எல்லாம் தேவையா மாத்திட்டு பொய்த்தனமா தியாகம் பண்றாங்கலாம் நினைச்சிட்டு கர்மங்களை இழுத்து போட்டு கரெக்டான ஆன்ம விசாரம் பண்ணாங்க. மாட்டிட்டேன்னா அவனை மறைப்பாங்க. நான் கரெக்டா பண்ணேன்னா என்ன இதே எந்த லிமிட் இது தேவையில்லைன்னு நான் நினைக்கும் பொழுதே அங்க நடத்தி இருப்பான். நான் தேவையில்லைன்னு நினைக்கலாம், அவனே தான் நினைக்க வைக்கலாம். எனக்கு தீர்வு காமிக்கலாம், வழி போட்டு காமிக்கலாம். வழி போட்டு என்னுடைய இதுல கொண்டு வரலாம், என்ன இது விளக்கமா வரலாம். என்ன இந்த கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் எப்படி சம்பந்தம், ஞான சந்நிதியில் எப்படி கர்மம் தெரியும் அப்படின்னு அந்த பார்வையில தெரியும் பொழுது அந்த கர்மம் தரம். கர்மத்தை யாரோ வந்து வாங்கிட்டு வர்றாங்க, வாங்கிட்டு நம்மளை விலைக்கு அப்படி உட்கார வரும். அதுதான் அங்க வந்து பெரிய ரசவாதம் மாதிரி அற்புதங்கள் நடந்துட்டே அவனை நோக்கி ஒரு அடி வச்சா 100 அடி அவன் தாண்டதுதான். ஒரு ஆளா வரல அவன் வச்சிருப்பான். அதுதான் சொல்றாரு, மனமடங்கினால் ஜெகத் திருஷ்டி நீங்கும். ஜெகத் திருஷ்டி நீங்கிறது கர்மங்கள் நசிக்கிறது, கர்மங்கள் நசிக்கிறது. அதுதான் கற்பித கற்ப ஞானம் போனாலொழிய அதிஷ்டான ரஜ்ஜு ஞானம் உண்டாகாதது போல கற்பிதமான ஜெகத் திருஷ்டி நீங்கினாலொழிய அதிஷ்டான ஸ்வரூப தர்சனம் உண்டாகாது. இதெல்லாம் ரூல். என்ன அழகா சொல்றது பாருங்க, 21 பையன். கற்பித ரஜ்ஜு ஞானம், கற்பித கற்ப ஞானம். கயத்துல பாம்பா நினைச்சான கலகம். பாம்பு பாதை என் மனசுல இருக்கு, கயத்துல இல்ல. பாம்பு பயம் என் மனசுல இருக்கு, கயத்துல அதை ஏற்றி நான் பார்க்கிறேன். யார் பார்க்கறது? மனசு பார்க்கறது. என் பயம் என்ன ஒன்றை பெரிதாக நினைத்து கலக்க வரும் என்னுடைய மனம் உண்மையை பார்த்து தெளிவுற்றாலொழிய ஜெகதிருஷ்டி போகாது. ஜெகதிருஷ்டினா ஜெகம் ஒன்றுமே இல்லை. இந்த தெருவோ இந்த ஊரோ இந்தியாவோ அது எதாவது பேசுறது, அதை பத்தி சிட்டுகள் எல்லாம் இங்கதானே இருக்கு. எனக்கு இந்த சிந்தாமணியில போய் அது வேணும் இது வேணும் எண்ணம் தான் சிந்தாமணி இலக்கக்கூடிய சிந்தாமணிக்கு இருப்பு தவிர சிந்தாமணின்னு ஒரு இடத்துக்கு இருப்பு இருக்கா? இந்தியாவுக்கே இருப்பு இருக்கா? ஜெகத்துக்கே இருப்பு கிடையாது. சத்தங்கத்துல அப்படியே அதுவாவே மாறிட்டே வச்சுங்க. என் உடம்புக்கே இருக்குல்ல, என் உடம்புக்கே இருக்குல்லன்னா என்ன அர்த்தம்? ஜெகத்துக்கே இருக்கு இல்ல, வெறும் சத்தங்க மட்டும் தான் இங்க புரியுதா? என்ன சொல்ல வர்றாரு? எல்லாமே நீ உள்ளே செய்யப்பட வேண்டியது. உலகத்தை போய் நீ ஒண்ணுமே இது எப்படி இல்லைன்றா, எப்படி இவ்வளவு பெரிய ஊரு இவ்வளவு மக்கள் அது. ஆனா அந்த மாதிரி ஏதாவது எல்லா அமைப்புகளும் எங்கேருந்து வெளியிலேருந்து உள்ள போச்சா, உள்ளேந்து வெளியில வந்தா? என் பார்வைக்கு உலகமா, என் பார்வையை கொண்ட என் மனத்துக்கு அந்த பார்வையா, என் மனம் இருக்கிற அந்த ஆன்மாவுக்கு அந்த மனமா, மனத்தில் தங்கிருக்கிற காட்சிகளா, இல்லாட்டி உலகம்னு ஏதாவது ஒண்ணு வெளியிலே ஆக்ட் பண்றதா? இதெல்லாம் கேதாரமா? புரியுதா? ஒளி எங்கேன்னு சொல்றது? உள்ளேந்து வரும். ஒரு படத்துல 100 ஓட்டை போட்டு கரெக்டா எல்லா ஓட்டைகளும் சீரிட்டு வராம உடம்புல இருக்கிற எல்லா கோணங்கள் மூலமும் ஆன்ம ஒளியும்
அது வெளியில இருக்கிற இந்த ஆகாயத்தையும் இருக்கு, இந்த ஆகாயத்தையும் இயக்கணும். எல்லா இடத்துலயும் இருக்குது. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எக்ஸ்பிரஸ் ஆகும். அறிவு எங்கெல்லாம் புரிஞ்சிருக்கோ இடத்துலயும் இருக்கு. இடத்துக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, அதுதான் வித்தியாசம். அவ்வளவுதான். ஆனா எல்லாமே அறிவு பொருள் தான் இருக்கு. மழை, கல்லு, நீர் எல்லாம் இதுதான் இருக்கு. ஆறாங்கல்ல நினைக்கிறோம், ஆறாங்கல்லுக்கு ஆட்டம் இருக்காதீங்க. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் எல்லாம் இருக்கேன். சக்தி அதுல கிளாப்பா இருக்கேன். என்ன ஆனா ஜனத்தன்மை ஜாஸ்தி. அதனால அறிவு ரொம்ப வெளிப்பட்ட நம்ம இமீடியட் நடப்பன ஊர்வன ஓரறிவு தாவரத்துல இருந்து ஆறறிவு மனிதன் வரைக்கும் எல்லாம் என்ன எக்ஸ்பிரஷன் ஆஃப் அனுபவம். ஆக மொத்தத்துல உள்ள இருக்கிற ஒளிதான் ஆக்சுவலா எது சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் பேசுறதுனால அறிவு பொருளா இருக்கிறதுனால உள்ளேன்னு சொல்ல வேண்டியதா இருக்காது. உள் வெளியேற்ற ஒரு பொருள், இது மூலமா எக்ஸ்பிரஷன் நிறைய கிடைக்கிறது. சரி, அப்படின்னா என்ன? உள் வெளியேற்ற பொருள், உள் வெளி ரெண்டுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? எல்லா அறிவும் எல்லா இடத்துலயும் இருக்கு. கரெக்டா? எல்லா அறிவும் எல்லா இடத்துலயும் இருக்கு. இங்க நல்ல எக்ஸ்பிரஷன் கிடைக்கிறது. எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கிற அறிவானது இங்க நல்ல எக்ஸ்பிரஸ் ஆகுது. அதனால இங்கேருந்து உள்ளேந்துதான் வெளியில வருது, அங்கேருந்து இங்க ஞானம் வரல. குழந்தைய போய் ஸ்கூலுக்கு கேட்கிறோம், கையை பிடிச்சி எழுதுறது கையில இருந்தா வருது, வாயிலிருந்து அந்த சொல்லு வருது. சொல்லிக் கொடுக்கிற டீச்சரும் உள்ளேந்துதான் வெளில வரா. அந்த எழுத்து ஒரு போட்டு மாதிரி நிறைய கிடக்கிறது. அறிவு இந்த சொத்தறியில அந்த குழந்தை மயமா ஞானமா மாத்துறதுக்கு, ஆண்டு அக்ஷரமா மாத்துறதுக்கு அந்த டீச்சர் பிடிச்சிருக்கிற கை, குழந்தையோட கை, பிளேட்டு, பலபம், அந்த எழுத்து எல்லாமே என்ன உபகரணங்கள், அறிவு இல்ல. அப்படின்னா எங்க உள்ள இருக்கு, தூண்டப்படுது. உபகரணங்கள் உபகரணங்கள் தூண்டுது, நினைவுபடுத்துறது. ஆக்சுவலா எல்லா சொத்தறிவுமே நினைவுபடுத்துதல்கள். நீ பேரறிவு உனக்குள்ள எதை வேணா கேட்கலாம். கரெக்டா? எதை கண்டு கொடுத்தாலும் ஏற்றுக்க முடியுது இல்ல. இன்னும் சில பேர் பிறக்கும் பொழுது பொண்ணு ஞானத்தோட வராங்க. எப்படி வர? ஏற்கனவே இருக்குல்ல, சொத்தறிவுல பதிஞ்சிருக்குல்ல, யுவராத்திலே வந்துடும். நல்லா ஞாபகம் வந்துருக்கு. பிறவி ப்ராடிஜியா பிறக்கிறாங்க, சைல்டு ஜீனியஸா பிறக்கிறாங்க. எப்படி பிறக்கிறா? அப்படின்னா என்ன? எல்லா இடத்துலயும் இருக்காங்க, சில இடத்துல நல்லா அப்படியே பிறக்க வைக்க வருது. இன்னும் வெளி உபகரணம் தேவையில்லைன்னு மக்கள் உள்ளே இருக்கு. அதனால உலகம்ன்றது உண்மையா வெளியில கிடையாது. அந்த வெளியில் சொன்னா கூட அங்க இருக்கிற அறிவு பொருள் தான். மனுஷனா இருந்தா அறிவு பொருள், பிராணியா இருந்தா அறிவு பொருள், இல்லாட்டி ஜட பொருள் கூட ஓரளவுக்கு கம்மியான அறிவோடு இருந்து அதுவும் வெளிப்படுத்தும். அது உள்ளே தான். புரியுதா? அதனால எல்லாமே உள். அதனாலதான் மனம் அடங்கினால் உள்ள இந்த உண்மையை ரிசர்ச் பண்ணிட்டோம். என்ன ஆகுது? ஏன் போக வேண்டாம், ஒண்ணும் எல்லாம் நினைவுபடுத்துறதுலாம் கொஞ்ச நேரம் பார்த்தாலே சொல்லணும். இது அடங்கினால் ஆட்சி பொருளா இருக்கிற சகல சிருஷ்டியும் அடங்கும். எப்படியானது என் பயத்தால உண்டு பண்ணப்பட்ட கற்பம் கிடைக்கல, பயம் போச்சுன்னா கையில தெரியும்.
அத போல ஜகம்னு ஒண்ணுமே இல்லப்பா. நான் என்னோட பார்வையில வந்து நான் அதை இது பாக்குறேன். உண்மையில இருக்கிறது ஒரு பொருள், இங்க இருக்கிற அறிவு தான் அங்கேயே இருக்கு. இது சொத்தறிவு கிடையாது, பேரறிவு. இந்த அறிவு தான் அதுவும். இதுக்கு அது வித்தியாசமே கிடையாது. எல்லாமே ஊடுருவி அவன் ஒருவனே இருக்கான். பெயர்ல தான் வித்தியாசம். நான் என்ற அமைப்பை வித்தியாசப்படுத்தி ஒரு உபயோகத்தை பக்கம் கொண்டு வந்தது உண்மையா உள்ளே. அதுல நான் வசதி, நீ தாழ்த்தி, நீ அது, நீ நான் இது அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே உண்மையில கிடையாது. ஒரு அறிவுல பல்வேறு காட்சிகள், பல்வேறு ரூபங்கள். மொத்தத்துல இருக்கிறது ஒரு அறிவு தான். அப்படி வரும்போது என்ன ஆகுது, அப்படியே காட்சிகள் எல்லாம் மறைஞ்சு தனித்த காட்சிகள் கிடையாது, எல்லாம் ஒரு உறவனே செலுத்திருக்காங்க. புரியுதா? பெரிய உண்மை சத்தியம். சத்தியம் நான் சொல்றேன். கடந்து இன்னைக்கு நீங்க வர வரைக்கும் வேற காட்டே கிடையாது. இப்போ உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். காட்டு ஆகணும், வார்த்தைகளுக்கோசம் உபயோகப்படுத்துறோம். மற்றபடி ஸ்பிரிட் தான் முக்கியம். ஸ்பிரிட்ல என்ன, ஒரு அறிவு, அந்த ஒரு அறிவை எப்படியாவது விளக்கணும், முடிஞ்ச வரைக்கும் விளக்கணும், அந்தந்த லாங்குவேஜ் ஏற்ற மாதிரி புரியும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுங்க. அங்கேயே நீங்க வர வரைக்கும் காட்டே கிடையாது, இதுவே கிடையாதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் வந்து ஒரே பாவம், எல்லாருக்கும் ஒரே அறிவு இருக்கு. எல்லா இடம் அதெல்லாம் சொல்றதே திருப்பி நிறைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் கூட இல்லைங்க. ஒரு பொருள் இருக்கு, இடமா இருக்கு. அதனால எந்த பஸ்ல ஏறி விடுவாங்க? ஆமா ஆமா ஆமா, அப்படித்தான் இருக்கணும். இப்ப நீங்க அந்த இடத்துல முழுமையா பொருந்தி அங்கேயே அப்பொழுதே எழுதிங்கன்னா சொல்ல எக்ஸ்பிரஸ் ஆவீங்களா இல்லையா? ஒரு சூரியன் அங்குதானே எக்ஸ்பிரஸ் ஆகுது. இந்தா புடிச்சுக்கோங்க, வீட்டுறதா உஷ்ணத்தை இந்தா புடிச்சுக்கோ, இந்த சைடு கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கிக்கணும். அந்நியமே கிடையாது, எல்லா இடத்தையும் ஆமா நமக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்க ஒரு சில இடத்துல வந்து தேக்க முறுகிறீர்கள். நான் பஸ்ல உட்காந்துட்டு ஏதோ நினைவு தூண்டப்பட்டு அப்படியே யோசிச்சு உட்காந்து நீங்க ஒண்ணு பார்த்துட்டு போறேன், இல்லாட்டி இப்ப இருக்கிற காட்சியை பார்த்துக்குள்ள தெரிஞ்சுட்டு இருக்கேன். உட்காந்துட்டு ரத்த வழியா பாக்குற காட்சிய நினைவுகள்ல உட்காந்து நடந்துட்டு இருக்கேன். ஐசோலேஷன் தானே, தனிமை தானே, என்ன விதமாயிட்டு இருக்கிறதாங்க, உண்மையும் இல்லையே, அறிவின்மை தானே. அத அப்படியே 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 விட்டுருக்கு. அதனால மனத்தை வந்து பெருசா உட்காந்துட்டு ஒன்னும் ஒரு இடமா பண்ண முடியாது. கோடின்றதை விட சிந்திச்சுன்னு கூட சொல்ல முடியாது. அது சிந்திக்கணும். சிந்திக்கிறதுக்கு வந்து அவன் இவ கரையணும், இவ ஏங்கணும், வந்து ஏங்கணும். ஐயா இது என்ன அவல வாழ்க்கைன்னு இதுல துன்பணும். துன்பத்தை துன்பம் தெரியணும்ல, அதுவே பெரிய அவன் கட்டுறது. மனசு இப்படி அமைகிறது. அதை பார்த்தா அதை கேட்கறது, இதை பார்த்தா அடாடேன்றது, இதை பத்தி யோசிக்கிறது, அங்க போறது, இப்படி ஆகணும்ன்றது, அப்படி ஆகணும்ன்றது, இப்படி ஏதோ அடையணும், இதெல்லாம் யோசனை பண்ணும்போது அந்த சின்ன சின்ன மரங்கள் தெரியணும்ல, நாய் போல உள்ள அலைஞ்சு கேள்வி தெரியணும்ல, அந்த அலைச்சல் தெரியணும்ல. இங்க ஐக்கியமாச்சேன். கற்பிதம் ஒவ்வொரு எண்ணங்களுமே என்ன, அது என்னமோ தனியா இருக்காம இருக்கணும். ஏன்னா இதன் தன்மையை ஆராயல, இன்னொன்னு இங்க உண்டாகிறதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிறான், அதுக்கெல்லாம் பொய்க்கெல்லாம் இறுதி கொடுக்குறான். பொய்ப்பொருள் தான் உண்டாயின்றது தொடர்ந்து அப்படின்றத பற்றி தெரியணுமே. அப்பதான் கற்பிதம் உற்பத்தி பண்றதை நிறுத்துவோம்ல. அதெல்லாம் சொல்ற கற்பித ஜெகத் சிருஷ்டி நீங்கினாலுடைய அதிஷ்டான சொரூப தரிசனம் உண்டாகாது. இப்ப என்ன 3 மணி நேரம் பஸ் வந்தா என்ன, 3 நிமிஷம் வந்தா என்ன, அது பார்க்கலாம். ஸ்டார்டிங் வந்து மூலமா கணித்த யாரையும் குறிப்பிட்டு பார்க்கறதுக்கு ஒண்ணு, தோல்ல பையனோட வெயிட் மாத்திரம் தெரியும்.
மாத்தி மாத்தி எடுத்து அப்படி நடந்து போயிட்டே இருக்கு. என்ன இருக்கு ஆரம்பம் வேற என்ன இருக்கு? இன்னும் தொழுவா இருக்கோமா? தலைவர்கிட்ட தான் ஆர்டர் பண்ணா அவன் மறக்கிறதெல்லாம் தெரியும். அவன் இங்கே ஆமா அவன் வந்து வெந்நீர்னு கேட்டேன், கொஞ்சம் வெந்நீர் கொடுப்பா அப்படின்னு சொன்னேன். வெந்நீரை சுத்தமா மறந்துட்டான். வேற ஏதோ பூரியை கொண்டு வச்சா சாப்பிட்டேன். ஆமா நேற்று காய்ச்சோம், நேற்று காய்ச்சோம் பண்ணலாம் சொல்லி வெந்நீர் கொடுத்தோம். இப்படி எல்லாம் சிதறல்கள்லாம் தெரியுது. ஒட்டுமொத்த இந்த எனர்ஜி எப்படி வேலை பண்றதுன்னு தெரியுது. கடந்த பூர்வ மனத்தை நம்ம அழகா எல்லா குழந்தையும் பார்த்துருக்கேன் அர்த்தம். சர்வரா இருக்கட்டும், கேட்டியரா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், டிரைவரா இருக்கட்டும், வெறும் மனம் ரா எனர்ஜி எப்படி இப்படிலாம் ஆட்படலாம். அதனுடைய சுரூபம் தெரியாது. அது எப்படி போயிட்டு கூட்டமே இல்லாத ஹோட்டல் சர்வசாதாரண மரபி இங்க போயிட்டு வரும். இது கம்ப்ளைண்ட் பண்றதுக்கும் கிடையாது, தெரியுது உண்மையே சொல்ல முடியாது. ஏன்னா மனம் புரியுது. இந்த இடத்துல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா போராட்டம். மனம் என்பது ஆத்மஸ்வரூபத்தில் உள்ள ஒரு அதிசய சக்தி. குருவ தர்சனம் உண்டாகாதுன்னு எல்லாம் உள்ள இருக்கு. மனத்துதான் இருக்கு. மனம் அடங்கினா அருமையா இருக்கும். மனம் அடங்கினாதான் குருவ தர்சனம் அப்படின்னா. ஆனா அதுல இருக்கிற சக்தியம் துருவ தரிசனம் வேணும்னா மனமடம். மனமடங்கிறதுக்கு என்ன பண்றது? மனத்தை வந்து ஞான விசாரத்தை தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. அடக்குமுறை எதையும் செயல்படுத்த மனம்ன்றதுன்னு எண்ணங்கள், அது இது பொறியல் பால் பூரா வரது. அதை நீ எப்படி கொண்டு வர அப்படின்றதுதான் கொண்டு வர. மனம் என்பது ஆத்மஸ்வரூபத்தில் உள்ள ஒரு அதிசய சக்தி. அது சகல நினைவுகளையும் தோற்றுவிக்கின்றது. நினைவுகளை எல்லாம் நீக்கி பார்க்கின்ற போது தனியாய் மனம் என்று ஒரு பொருள் இல்லை. நினைவே மனம். ஆகையால் நினைவே மனத்தின் ஸ்வரூபம். நினைவுன்னா என்ன? தாட்ஸ்ன்னு சொல்றோம். தமிழ்ல நினைவுன்னா ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல்னு சொல்லலாம், நினைத்தல்னு சொல்லலாம், அதாவது எண்ணுதல்னு சொல்லலாம். கரெக்டா? திங்கிங்னு சொல்லலாம். நினைவுகளை தவிர்த்து ஜகம் என்றோர் பொருள் அந்நியமாய் இல்லை. ஒரு எண்ணம்னா என்ன? ஒலி, வார்த்தை. வார்த்தை ஏதோ ஒரு பொருளை பத்தி, பொருளற்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனை பத்தி. அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, வடிவம் இல்லாத ஒரு அமைப்பு, அதை பத்தி. ஆள் மொத்தத்துல அந்த ஒலியானது ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. இந்த நினைவுகளே மனத்திலிருந்து உற்பத்தியாகுது. இந்த மனமே வந்து போறது. இதுவே தானா எழுப்புற ஒரு சக்தி கிடையாது. இந்த நினைவுகள் வந்து அந்த வடிவங்களுக்கு உண்டான பெயர்களை தவிர இந்த நினைவுகளுக்கு வேற கருத்து கிடையாது. ஆனா இந்த நினைவுகள் வரும்பொழுது இந்த ஜீவன் அல்லல் படும், உண்டாடப்படும். ஜகம் பூரா உள்ள வந்துடும். ஒரு நினைவு வந்துதானா அந்த வெளியில இருக்கிற பார்த்த காட்சிகளும் அந்த அமைப்புகளும் உள்ள இவனாவே மாறி அந்த எண்ணம் மூலமா அசைக்கப்படுகிறார். உண்மையில வெளியில ஒண்ணும் கிடையாது. இதை நீக்கிட்டா ஜகமும் இல்லை. ஜகத்துக்கு அப்படின்னா ஜகத்துக்கு ஒரு தண்ணீருப்பே கிடையாதுன்னு அர்த்தம். மலடி மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. மலடின்னு சொன்னா எங்க மகன்? குதிரை கொம்பு, முயல் கொம்பு அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ரெண்டுத்தையும் எப்படி லிங்க் பண்றது? மனம் வந்து கடிக்கும். முயல் கொம்புன்னு, முயலுக்கு என்ன கொம்பு?
அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லைங்க. மலடினாலே குழந்தை பெறாத. அப்புறம் மகன்னா இல்லாததை வர்ணிக்கிறது தானே. அந்த மாதிரி ஒரு அமைப்பே இல்லை. இதேதான் மனம். மனமே எப்படின்னா ஜெகமும் இப்படித்தான். அங்க ஒண்ணுமே இல்லை. உண்மையிலே நீங்க நினைச்சு பாருங்க. இவ்வளவு நேரம் அட்டன் பண்றீங்க, இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட தவிர நீங்க அமைப்புல வர உண்மை இல்லை. அதுவும் சத்தா பத்தினா ஓகே, அதத்தா பத்தினா அது பெருகி இன்னும் கன்ஃபியூஷன். இப்ப உடம்புல என்ன உபாத வரும், என்ன பிரச்சனை வரும், அதை தீர்த்துக்கிறது தவிர இங்க ஒண்ணுமே கேட்பாரு. அந்த உபாதைக்கு தான் அந்த உடல் இருப்பு கூட கொஞ்ச நேரம் தெரியுமே தவிர அது கூட இருக்கு. எல்லாம் அற்று அற்று இமீடியட்டா நடக்கிற எல்லாம் தொழில் நடக்கிற இடங்களே ஆன்மா தொடர்பு. அது அற்று போச்சுன்னா டக்குனு அங்க இருக்குது ஆன்மா. சர்வசாதாரணமான சிறிய அதுதான். நினைப்பு வந்தாதான் ஜனம். வயசுல இருந்த குழந்தை பிறந்தாச்சு, குழந்தை சாப்பிட்டுதான் கொண்டுதான் முடிச்சுட்டு போது கெட்டது. இவனே அழைச்சு உறங்கிட்டானா அவனுக்கு என் குழந்தை சொல்லிட்டா என்ன, முடிச்சுட்டா என்ன, அப்படி நீங்க எல்லாமே அந்த கரணத்துக்குள்ள நடக்கிற அசைவுகளை தவிர இங்க ஒரு ஜகமே இல்லை. மனம் புத்தி சித்தம் ஆங்காரத்துக்குள்ள நடக்கிற அந்த உணர்ச்சி சேதங்கள், அதுக்கு குறுக்கு அடைமொழிகளாக கொண்டுக்கிற வார்த்தைகள், அதை மேலுக்கு ஓயாம உற்பத்தியாகிற எண்ணங்களை தவிர இங்க ஒரு பொருள் உண்மையில் இல்லை. என்னத்தை தியானம் பண்றது, ஆக்கிறதே முடிஞ்சன. சும்மா ஒரு மாத்திரமே தவிர திருப்பி அதே தான் பண்ண போறோம். எதையும் என்ன பண்ண போறோம், பண்ணாம இருக்கிறத பண்ணுவோம். எதையும் பண்ணாம இருக்கிறத பண்ணுவோம். எதையாவது பண்ணா ஏதோ எவனாவும் மறக்கும். அதுதான் வழக்கமான இல்லையா. வழக்கமானது என்ன, பிரவருத்திகள் திங்க் பண்ணி அதுதான் மாறும். பழைய சந்தோஷத்தை கொண்டு வந்து இப்ப கழிச்சுட்டான், பழைய துக்கத்தை நினைச்சு விரும்பி ஏமாற்றத்தை கூற முடியும். எல்லாமே இந்த சகவாசம் துர்சகவாசம் விஷயவாசனை பெருத்தரவு ஆவியோட அந்தமா இதுக்கு ஒரு முடிவு பெற்றதுதான் இந்த ஆவியோட அந்தமா இருக்கு. இது முடிஞ்ச பிறகு இது 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 முடிஞ்ச இடத்துல எட்டர்னல் லைஃப் தொடங்குது. எட்டர்னல் லைஃப்னா என்ன, பாடியே எனக்கு தெரியாது. பாடிக்கு இந்த உணர்தன்மை எதுவுமே கிடையாது. ஃபீலிங் வந்த பிறகுதானே நம்ம எழுந்து போறோம். ஃபீலிங் வந்த பிறகு, நினைப்பு வந்த பிறகுதானே நம்ம ஆக்சுவலா உடம்ப கூட அசைக்கிறோம். கண்ணை தாணும் காட்டா. ஃபீலிங் எண்ணமா கண்ணை தாண்ட பிறகுதான் உடல் செயல்படும். அப்படின்னா உடல் எங்க வச்சிருக்கோம் பாருங்க இல்லையா. மனசுக்கு எவ்வளவு பிரதானம். இதுல எண்ணங்களுடைய இடம் ரொம்ப முக்கியம். அதனோட தன்மை பத்திரம் புரிஞ்சுட்டோம்னா, எண்ணத்தை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தோம்னா, எண்ணம் மெமரியினுடைய பிரதிபலிப்பு. மெமரியை இம்மீடியட்டா அது வார்த்தையா மாத்தி சிந்தனையா மாத்தி உள்ள நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம்னா, சூக்ஷ்ம தெரிஞ்சிருந்தோம்னா, மெமரி கிட்ட போய் வயாம விளையாட மாட்டோம். எல்லாம் கூப்பிட்டாங்க, என்ன வந்தாலும் கூப்பிட்டா அங்கே என்ன வரும். உண்மைக்கு தோற்றம் கிடையாது. தோற்றம் ஒழிஞ்சிடும். உண்மை ஒரு எண்ணமா வராது. எண்ணம்னா எண்ணம் காட்சி சம்பந்தப்பட்டது. உண்மை ஒரு காட்சி கிடையாது. உண்மை அந்நியம் கிடையாது. உண்மையே நாம். உண்மையிலிருந்துதான் எண்ணமே வருது. உண்மை பொய்கள்ல போய் மாட்டிட்டோம். கூவியெல்லாம் வச்சிருந்தோம், அதுல இருந்து உண்மையை எடுத்து என்ன பண்றோம், கல்விக்கு பாட்டு எனர்ஜி பூரா என்ன பண்றோம், குப்பைக்கு பாட்டு பாடிட்டேன்னு சொல்லிட்டு சர்வேஸ்வரனை பத்தி மறந்து போய் எல்லாத்தனோட ரூலரும் நம் தான், நாம் என்று அவன் தான்.
அப்படின்றத மறந்துட்டு இதுகள் கிட்ட மாட்டிட்டு அல்லாடி பிறந்தவனா இருந்து இறந்து போயிட்டு உடம்ப பிரதானமா கொண்டாடி உடம்ப கொண்டாடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பெருக்கத்துக்கு ஒண்ணும் இல்ல. அதனாலதான் பகவானுக்கு கேன்சர் வந்தா போய் என்ன எனக்கு என்ன உடம்பு இல்லைமே அப்படின்னு போயிருக்கலாமே, சித்து வேலை பண்ணி ஒளி ரூபமா போயிருக்கலாமே, ஏன் பண்ணல? எதுவுமே பண்ண முடியாது. அந்த பொருளா மாறின பிறகு அந்த பொருள்ல இருந்து மனமா தனி ஒரு அழகா உதிச்சு ஒரு ஆசையை கூட கொண்டு வரக்கூடாது. பொறுமை எனக்கு ஏன் இப்படி அனாரோக்கியம், ஆரோக்கியம் மட்டும் தன்மையை கொண்டு கேட்கற போக்குன்னு கூட கேட்க மாட்டான். ஆனா இது என்ன வந்தா என்ன, இதுவே பிடி, இதுவே நோய், உடம்பே மறைப்பு. நோய்க்கு வந்தா நோய் வந்தா சந்தோஷம் தானே பண்ணுவோம். 2 நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் தானே, புரியுதா? அதனால இங்க திருப்பி சாவை தாண்டினவர் சாவை விரும்புறதும் ஒதுக்கிறதும் எப்படி இருக்கு? சாவுன்றது முடிவு இல்லைன்னு தெரியுமே. ஏற்கனவே மனம் இருந்து ஜீவன் முக்தரா 16 வயசுக்கு ஆனவர் ஒரு ஆரோக்கியம் எடுத்துறதுனால என் உடம்பு எடுத்துன்னு போயிட்டு நான் வேண்டுவாரு, சித்து வேலையில என்ன ஏதாவது பண்ணு நான் வேண்டுவாரு. இது கூட அந்நியர்களை நினைச்சாதான் நான் சித்து வேலையில ஈடுபடுவேன். உலகம் இருக்கணும், உலகத்தை எதுக்கு நம்ம ரவிப்பு உண்டாக்கணும், ஒளிரவும் நான் போகணும் வரணும் இல்லையா? உலகம்ன்றது ஒரு பொய் இருப்பாச்சு, சித்தத்தை இங்க கலக்கணுமே, கலக்கி தானே சித்து வேலை பண்ணணும். ஒரு திசைகளை விதைக்கணும், விதைச்சா அது காலத்தை பூக்கும் பலன். அதுதான் சாதாரண நம்ம இசிக்கிற வாழ்க்கை. அதுல ஈடுபடவே மாட்டான், புரியுதா? எல்லாம் புரிஞ்சு இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ப்ராசஸ் எல்லாம் தெரியும். எண்ணெய் ஃபீலிங், எண்ணெய் சம்பந்தம் எண்ணெய் உடலுக்கு கட்டணிட்டு உடனே நம்ம எழுது ஓடிட்டு ரியாக்ஷனா இருக்கும். இது எங்கிருந்து வருதுன்னு தெரியும். புது சரக்கு இல்ல, பழைய சரக்கு தான். இது தோன்றதுனால இது உதவாக்கறன்னு தெரியும். அதனால இங்க நிச்சிந்தையா, நிர்விகாரியா, நிர்மலமா, நிஷ்கலமா, இப்படி எல்லாம் நிறுதான் அவ்வளவுதான். அப்படிதான் ஒவ்வொரு செகண்ட் போகும் உணர்ந்தவனுடைய வாழ்க்கை, புரியுதா? இதுதான் ஜீவன் முக்தி. விடுபட்ட நிலை, பொய்யிலிருந்து விடுபட்ட நிலை, வேற ஒண்ணு. ஆகையால் நினைவே மனத்தின் சொரூபம். நினைவுகளை தவிர்த்து ஜகம், மனம் என்பது ஆத்மஸ்வரூபத்தில் உள்ள ஒரு அதிசய சக்தி. அது சகல நினைவுகளையும் தோற்றுவிக்கின்றது. நினைவுகளை எல்லாம் நீக்கி பார்க்கின்ற போது தனியாய் மனம் என்றோர் பொருள் இல்லை. ஆகையால் நினைவே மனத்தின் சொரூபம். நினைவுகளை தவிர்த்து ஜகம் என்றோர் பொருள் அந்நியமாய் இல்லை. ஒரு எண்ணத்தை உரிச்சா அது ஏதோ ஒரு பொருள். சூரியன் நல்ல வெயில் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னு ஒரு யதார்த்த நிகழ்வு. சூரியன் அப்படின்னா என்ன? தூரத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை குறிச்சிருக்கு. நம்ம குடும்பத்தினுடைய தலைவனை இன்னைக்கு நல்லா வெயில்ன்றது இந்த கிளைமேட்டை இதை குறிச்சிருக்கிற ஒரு சொல். இந்த சொற்கள் அந்த நிலைகள் அல்ல. சோசியல் பாயிண்ட். கிளைமேட்ன்றது இண்டிபெண்டா என்ன தாக்கி போடுது. ஆனா என் எண்ணம் அதை ஜாஸ்தி ஆக்கலாம், குறவாக்கலாம். நல்லா என்ன மழை, என்ன வெயில், நினைவு வந்தாலே வெறுப்பு, செருப்பு, அலுப்பு எல்லாம் வரும். வெறும் நினைவு எவ்வளவு ஆட்டம் காமிகள். ஆக்சுவலா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி அவைகள் பொருட்கள் அல்ல. அந்த பொருட்கள் அல்ல, பொருட்கள் ஏதோ, நிலைகள் ஏதோ. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், சும்மா அப்படி தூரத்துல இருந்து சல்யூட் அடிக்கிறது ஒரு சைக பாஷை. சுவாமிஜி மனத்தால சும்மா ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்றோம், ஓம் நமோ நாராயண, ஓம் நம சிவாய, ஏதோ ஒண்ணு சொன்னாலே ஒரு பொய் திருப்தி, பொய் வார்த்தை. அது பின்னாடி எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. ஏன்னா வார்த்தைகள் அந்த பொருட்கள் அல்ல.
அதனாலதான் அந்நியமா நம்ம மனசுக்குள்ள ஒலிக்கிற எந்த வார்த்தையும் அந்த நிலைகளோ அந்த பொருட்களோ அல்ல. அதனாலதான் மனத்தை தவிர்த்து இங்க ஒண்ணுமே கிடையாது. அதான் சொற்றொடர்கள் வெறும் நாய் இறைச்சல். அதனாலதான் மனத்தை தவிர்த்து உலகமே இல்லை. உபயோகத்துக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் உண்மையாக்கி, அதனால அதையே உண்மையாக்கி உண்மையை பொய்யாக்கிட்டோம், பொருட்களை பொய்யாக்கிட்டோம். பொருட்களை பொய்யாக்கிட்டோம். அதாவது இல்ல உண்மை ஒலிகளை உண்மையாக்கி பொருட்களை இல்லாம பண்ணிட்டோம். சூரியன் நினைச்சா நம்மளுக்கு உடனே அவேர்னஸ் பெருகணும். அதான் நம்ம சூரியன் தமிழாக்கி வச்சிருக்கோம். பார்த்தாரு இப்படிதான் காயம். எப்பேற்பட்ட சக்தி 12 கோள்களை வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் ஒளிய பாய்ச்சிட்டு பகல் இல்லாம அது மாட்டு காமிச்சுட்டு இருக்கு. இந்த வார்த்தைக்குள்ள அதை மாட்டி அந்த பொருளை பொய்யாக்கிட்டோம், பொருளையும் பொய்யாக்கிட்டோம். பொருளுடைய பராக்கிரமே எனக்கு தெரியல. ஒரு பேர்ல போய் அதை சுருக்கி அந்த பேரையும் ஒண்ணு இல்லாம ஆக்கி அந்த பொருளையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கி அந்த மாதிரிதான் உறவுகளையும் பார்க்கணும். அந்த அவனைத்தான் தெரியுமே எனக்கு, இவளைத்தான் தெரியுமே எனக்கு. புரியுதானே? ஆமா, அப்படி போட்டு பிராண்ட் போட்டு உள்ளுக்குள்ள நிறைய கபோர்டு பூரா செய்திகள் இருக்கு, அன்பிராசஸ்ட் செய்திகள். அதுதான் வடிவம் எடுத்து 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 இவன் புரிஞ்சிக்காதனாலே இவனை படுறான். புரியுதா? இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? ஜகம் என்ற ஒரு பொருள் அந்நியமாயிரு. தூக்கத்தில் நினைவுகளும் இல்லை, ஆழ்ந்த உறக்கத்துல ஜகமும் இல்லை. நினைவுகள் இல்லைன்னா ஜகம் இல்லை, அவ்வளவுதான். இல்லையா? மனம் இல்லைன்னா ஜகம் கிடையாது. ஜாகிரத்திலும் சொப்பனங்களிலும் நினைவுகள் இருக்கின்றன, கனவுலையும் இருக்கு, சொப்பனத்துல ஜகமும் உண்டு, உலகமும் இருக்கு. சிலந்தி பூச்சி எப்படி தன்னிடமிருந்து வெளியில் நூலை நூற்று மறுபடியும் தன்னுள் இழுத்துக் கொள்கிறது, அப்படியே மனமும் தன்னிடத்திலிருந்து ஜகத்தை தோற்றுவித்து மறுபடியும் தன்னிடத்திலேயே ஒடுக்கிக் கொள்ளுகிறது. அதான் இறக்கும் காலம் அப்படியே எடுத்துட்டு போயிடுது. பிராணனோட மனம் சேர்ந்து போயிடுது. மனம் ஜீவன் எல்லாம் ஒண்ணு, ஒரே மொத்த சாப்ட்வேர் சிப்பும் அங்க இருக்கு. கண் டிரைவ்ல லோட் பண்ணி எடுத்துட்டு போயிடுது. மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ ப்ராசஸர் எடுத்து மனமும் தன்னிடத்திலேயே ஜகத்தை தோற்றுவித்து மறுபடியும் தன்னிடத்திலேயே ஒடுக்கிக் கொள்கிறது. மனம் ஆத்மஸ்வரூபத்திலிருந்து வெளிப்படும் பொழுது ஜகம் தோன்றும். ஆகையால் ஜகம் தோன்றும் போது சுரூபம் தோன்றாது. நீங்க உலகமா மனத்துல இருக்கும் பொழுது இந்த சாதனம்லாம் எங்கிரிடும். அதுதான் ஆட்டி படைக்கும், உலகம் தான் ஆட்டி படைக்கும். இல்ல ஆன்மா இருக்கும், ஆன்மா இருக்கும், சொரூபம். சொரூபம் தோன்றும் போது ஜெகம் தோன்றாது. நேற்றுக்கு நான் வந்தேன்னா சுரூப உணர்ச்சியில ஜெகத்துல வரேன். புரியுதா? அது சொல்லியா உலகத்துல நீ இருக்கியா, உன்னுள்ள உலகம் இருக்கான்னு கேட்பா. உண்மை ஆன்சர் என்னுள்ள உலகம் இருக்கு, என்னுள்ள உலகம் இருக்கு. உலகத்துல சும்மா உடம்பு இருக்கு. என்னுள்ள இருக்கிற மனத்துல இருக்கிற உலகத்துல இந்த உடம்பு இருக்கு. ரொம்ப பிரதேசா புரியுதா? இது மொத்தமும் மனசுல உலகமே இல்லாதப்போ மனமே இல்லைன்னு அர்த்தம். நாமரூபங்கள் இல்லைன்னா உலகம் இல்லை, மனம் இல்லை. மனம் இல்லைன்னா அங்க இருக்கிறது ஒரு பொருள் தான். ஏகமேவாத்விதீயம் தன்னாமரூப விவர்ச்சிதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது. ஏகமேவ அத்விதீயம், ஒன்றேதான் இருக்காது. அத்வைத்தை தாண்டி இரண்டற்ற ஒரு பொருள். அது நாமரூப விவர்ச்சிதம், நாமம் ரூபம் இல்லாம தனித்து இருப்பான். சொரூபம் தோன்றும் போது ஜெகம் தோன்றாது. மனத்தின் சொரூபத்தை விசாரித்துக் கொண்டே போனால் தானே மனமாய் முடியும். ஆன்ற பொருள் தான் மனமா போய் வெள்ள வந்திருக்குன்னு தெரியும். அதுல இருந்து நழுவினோம்னா எண்ணம், அதுல இருந்து கண்ணு உள்கண்ணு
அதை மறந்தால் நினைவு, நினைவு ஜெகம் உலகம். அவ்வளவுதான். தான் என்பது ஆத்மஸ்வரூபமே. மனம் எப்போதும் ஒரு ஸ்தூலத்தை அனுசரித்தே நிற்கும், தனியாய் நில்லாது. மனமே சூக்ஷ்ம சரீரம் என்றும் சரீரம் என்றும் ஜீவன் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த தேகத்தில் நான் என்று கிளம்புவது எதுவோ அதுவே மனமாம். நான் என்கிற நினைவு தேகத்தில் முதலில் எந்த இடத்தில் தோன்றுகிறது என்று விசாரித்தால் ஹிருதயத்தில் என்று தெரிய வரும். அதுவே மனத்தின் பிறப்பிடம். நான் என்று கருதி கொண்டிருந்தாலும் கூட அந்த இடத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். மனதில் தோன்றும் நினைவுகளுக்கு எல்லாவற்றுக்கும் நான் என்னும் நினைவே முதல் நினைவு. இது எழுந்த பிறகே ஏனைய நினைவுகள் எழுகின்றன. தன்மை தோன்றிய பிறகே முன்னிலை படக்கைகள் தோன்றுகின்றன. தன்மையின்றி முன்னிலை படக்கைகள் இராது. நானார் என்னும் விசாரணையினாலே மனம் அடக்கும். இப்போது நடந்த சத்சங்கம் பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கிட்ட 1901, 1902 இந்த வருடங்கள்ல, அதாவது ரமண மகரிஷி அவர்களுக்கு 21 வயசு 22 வயசு இருக்கும் பொழுது அவரால் ரமண மகரிஷியால் ஈர்க்கப்பட்ட ஒரு அடியவர் சிவபிரகாசம் பிள்ளை அப்படின்றவர் மகர்ஷிகளை பார்த்து உண்மையை உணர்ந்தபடி பகவான் எப்படி உணர்ந்தாரோ, ரமண மகரிஷி எப்படி உணர்ந்தாரோ அந்த உணர்ந்தபடி தமக்கு உபதேசிக்கும்படி கேட்டார். அது கேள்வி பதில்கள் மூலமாக இவர் கேள்விகள்லாம் கேட்பதாகவும், அதற்கு பகவான் அவர்கள் பிராக்டிஸுக்கு, அபியாசத்துக்கு, வாழ்க்கைக்கு, தன்னை அறிதற்கு உண்டான மார்க்கத்தை பிராக்டிஸ உபதேசிக்கிறதாவும் வந்த புஸ்தகம் தான் சின்ன புஸ்தகம், கையடக்கமா இருக்கும். அது நான் யார்ன்ற ஸ்ரீ ரமண பகவானின் அருண்மொழி வினா விடை வடிவத்தில் அப்படின்னு ஒரு சின்ன புஸ்தகம். அது இப்ப 5 ரூபாய் அந்த புஸ்தகம். அந்த புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட சத்சங்கம் தான் இது. திருப்பி அதனுடைய அந்த சின்ன புஸ்தகத்தினுடைய 2வது பக்கத்துல 3வது கேள்வி, அதுல இருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சத்சங்கம். அறிவின் சுரூபம் என்ன? அந்த பேரறிவுன்னு அவேர்னஸ், பியூர் அவேர்னஸ், ஆகாசம் போல இருக்கிற ஆகாசத்துக்கு கூட வடிவு இருக்கு. ஏன்னா கண்கள், நம்முடைய கண்கள் இருட்ட கூட ஒளியா பார்க்கும். இருட்டா இருக்குதுன்றதையே மனம் வச்சுட்டு இருக்கிற ஒரு கருத்தான, ஒளியை பற்றிய கருத்தான, அதற்கு மாற்றான அனுபவமான இருட்டாகவே பார்க்கக்கூடிய திறன் கொண்டது நம்முடைய கண். ஆகாசம்ன்றது ஒளி ரூபமானது, இடம் ரூபமானது. ஏன்னா அண்டவெளி பூரா போட்டான் மழை துகள்கள் பறந்து தெரித்துக் கொண்டிருக்கின்றன இல்லையா? அத போல இங்கே ஆகாசம் போல, ஆனா தனி வடிவம் கூட அற்று, பிரகாசம்னு சொல்லவும் முடியாம, இருட்டுன்னு சொல்ல முடியாவும் இல்லாமல், இந்த ஆன்ம பொருள்ன்ற தான் என்ற அறிவு பியூர் இன்டெலிஜென்ஸ், வடிவமற்ற குணம் குறியற்ற வடிவம் இருப்பு சதா ஒலியற்று ஸ்புரித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது கூட நம் உயிர் துடிப்பு ரூபமாக மனம் இல்ல. அப்போ மனம் அடியோட இல்ல. நம் உயிர் துடிப்பு, ரத்த ஓட்டம், சுவாசம், இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துல என்னென்னலாம் இயங்குறதோ உயிர்ல இருந்து அத்தனையையும் அந்த ஆன்ம பொருள் தான் தன்னுடைய ஸ்புரித்தலாலேயே வைத்துக் கொண்டிருக்கின்றது. அது வெறும் ஒலியற்ற ஒரு இருப்பு.
அதை ஏன் ஒளியோட கம்பேர் பண்றாங்கன்னா, அது ஸ்புரித்து கொண்டே இருக்கு, ஒரு சின்ன ஸ்புரணம் இருக்கு. அது ஒரே இடத்துல எழுந்து எழுந்து விழுற மாதிரி, இரண்டு பக்கம் கூட சொல்லக்கூடாது, அதுக்கு அப்படி இருந்துட்டு இருக்கு. அதனுடைய தன்மையை தான், அதனுடைய சுரூபம், அதனுடைய தன்மையை தான் அவர் என்ன சொல்றார், அறிவின் சுரூபம் சத்து சித்து ஆனந்தம் அப்படின்றார். சரி, அடுத்தது 4வது கேள்வியா கேட்கிறார் அந்த பிரகாசம் பிள்ளை, சிவபிரகாசம் பிள்ளை. சுரூப தரிசனம் எப்போது கிடைக்கும்? திருஷ்யமாகிய ஜெகன் நீங்கிய விடத்து திருக்காகிய சுரூப தரிசனம் உண்டாகும். இது சமஸ்கிருத வார்த்தைகள். திருஷ்யம்னா காட்சிகள், திருக்கு அப்படின்னா காண்பவன். ஆதிசங்கரர் அவர்கள் திருக்கு திருஷ்ய விவேகம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அதாவது பார்ப்பவன் காட்சிகள், இதனுடைய உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கார். முக்கியமா பகவானுடைய இந்த நான் யார் இந்த சின்ன 5 ரூபாய் புஸ்தகத்தை எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பார்ப்பவன் காட்சிகள் பின்னாடி இருக்கிற எப்பேற்பட்ட இந்த பௌதிக விஞ்ஞானத்தை தாண்டிய பேருண்மையை, பேரறிவை பற்றிய மெய்ஞானமான விஞ்ஞானம் எப்படி இருக்கு பாருங்க. காட்சியாகிய இந்த பிரபஞ்சம் உலகம் நீங்கிய இடத்தில் பார்ப்பவனை பற்றிய தத்துவங்கள் வெளிப்படும், உண்டாகும். அப்படின்னா அதுக்கு ஏதோ பண்ணணும். அது என்ன பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்ல போறார். சுரூப தரிசனம் எப்படி கிடைக்கும், எப்போது கிடைக்கும் அப்படின்றதுக்கு காட்சிகள் நீங்கணும்ன்றார். காட்சிகள்ன்றது என்ன? எப்போ எழுந்துக்கிறது? எப்ப ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து தனியா தேகத்தை சார்ந்த உடல் உணர்வானது மனமாக, மனமும் உடலும் வேற வேறையே இல்லை, மனம் உடல் உலகம் இது மூணும் ஒரே பொருள். மனம் எழுந்தால் சகலமும் எழும். அந்த மனத்தை தான் ஒரே வார்த்தையில குறிக்கிறார் பகவான், நான் அப்படின்னு குறிக்கிறார். நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும் அப்படின்னா என்ன? சைமல்டேனியஸ் அரைசல். அதே க்ஷணத்துல அப்படியே எழும்புறது, எல்லாம் சகல பிரபஞ்சமும் எழும்புறது. அதாவது சுட்டறிவால் நான் இந்த உடல் மூலமாக தன்னை இயக்கிக் கொண்டிருக்கும் மனம் என்ற ஒரு பொய் வஸ்து சுட்டறிவனுடைய களஞ்சியமாக இருக்கு. அதுல முக்கியமா இரட்டைகள்னு சொல்வா. எல்லா விதமான இரட்டைகளும் அதுல இருக்கு. பிடிச்சிருக்கு, பிடிக்கல, வேணும், வேணாம், சுகம், துக்கம், நல்லது, கெட்டது, சரி, தவறு, ஆதாயம், விரயம், லாபம், நஷ்டம் அப்படின்னு எல்லா விதத்திலையும், சகல விதங்கள்லையும் 5 புலன்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 புலன்கள் மூலமா நாம் விரும்புகின்ற பொருட்கள்ல, நாம் விரும்புகின்ற லட்சணங்கள்னு சொல்லப்படுற குணங்கள்ல எல்லாவற்றிலேயும் இந்த இரட்டைகள் இருக்கு. இப்படி இரட்டைகளாக இருக்கின்ற அந்த மனம் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாமல் இருந்து உடலுணர்வு மூலமாக மனமாகவும் பிரபஞ்சமாகவும் ஒரு சேர ஒரே க்ஷணத்துல சைமல்டேனியஸ் அரைசலா தோற்றத்துக்கு வருகின்றது. இப்படி தோற்றத்துக்கு வருகின்ற அந்த பிரபஞ்ச காட்சி நீங்கினால் ஒழிய, அதாவது தன்னையும் சேர்த்து, எதுக்கு நம்ம கண்ணை மூடின தியானம் பண்றோம்? கண்ணை மூடின பிறகு உள்ள தியானிப்பவன்றவன் உள்ள இருக்கானா வெளியில இருக்கானா? மொத்த பிரபஞ்சமுமே நம்ம மனத்துல இருக்குன்னா இந்த பிரபஞ்ச காட்சிகள் எல்லாம் கண் மூலமா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 95% 5 புலன்கள்லையும் 95% டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கறதே கண்கள் தான். அந்த கண்களை மூடின தியானம் பண்ணும் பொழுது தியானம் செய்பவர் என்பவர்
உடலுக்குள் இருப்பவரா இல்லாட்டி உடலுக்கு அந்நியமாக வெளியில் இருப்பவரா? எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உடலை வச்சுதான் நம்ம உள்வெளி கூட பேசுறோம். அது கூட பாருங்க பௌதிக இரட்டை, அது உள்ளு வெளி அப்படின்னுட்டு. இதுல இந்த உள்ளுன்னு சொல்லப்படுற நான் எழுந்துட்ட பிறகுதான் சர்வ பிரபஞ்சமும் எழுந்துக்கிறது. இவனும் சேட்டைகள் புரிய ஆரம்பிக்கிறான், அதாவது செய்தல் மயமாக ஆகின்றான். உடலுணர்வாக எழுந்து கொள்கின்ற தனி மனிதனும் அம்மயமாக ஆகின்றான். இப்படி சுட்டறிவு மயமாக தன்னை பதித்துக் கொண்டிருக்கும் இந்த உடல்ல மாத்திரம் இல்ல, பல உடல்கள். இந்த உடல்களிலேயே ஏகப்பட்ட வித்தியாசம். எப்படின்னா, நான் எங்கிருந்து பேசுறேனோ அது என்னுடைய உடல், மற்றவர்கள் வெளியே இருக்கின்றார்கள், மற்றவர்கள் எல்லாரும் வெளியில இருக்க மாதிரியான ஒரு பாவனை. இப்படி கண்களை மூடிட்டு தான் நம்ம தியானத்தையே ஆரம்பிக்கிறோம். ஏன் பண்றோம்? 5 புலன்களால சேகரிக்கப்பட்ட, இரட்டைகளால சேகரிக்கப்பட்ட அத்தனையும் மனத்துக்குள்ள ஃப்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு க்ஷணமா வெறும பாக்கிறோம். ஒன்னும் பண்ணலங்க. தியானம் என்றது ஒரு தொழிலே கிடையாது. ஏன்னா தியானமே பண்ண முடியாது. அந்த தியானம் செய்வதற்கு இந்த மாதிரியான அந்த சத்சங்கத்துக்கு இந்த மனமானது உள் திரும்பி கண்களை மூடி தியானம் ஆரம்பிக்கப்பட்டு செய்யறதுக்கே ஏகப்பட்ட அனுகிரகம் வேணும். அப்படிதான் அது நடக்கிறது. இப்படி நான் தான் சர்வ பிரபஞ்சமாகவும் மனம் தான் சர்வ பிரபஞ்சமாகவும் இங்கு இரட்டைகளாக தோன்றி இருக்கின்றது. இது நீங்கினால் பார்ப்பவனை பற்றிய, அதாவது பார்ப்பவனுடைய லட்சணம் தான் சத்து சித்து ஆனந்தம். சத்துன்னா இருப்பே, சித்துன்னா அறிவு ஒளி. ஒளின்னா இந்த பிரகாசம் கிடையாது, லைட் பிரகாசமோ நம்ம எலக்ட்ரிக் லைட் பிரகாசமோ சூரிய பிரகாசமோ எந்த பிரகாசமும் கிடையாது, சந்திர பிரகாசமோ எந்த பிரகாசமும் கிடையாது. இப்ப பேசிட்டு இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் எதுல இருந்து வருது? அந்த அறிவு ஒளியிலிருந்து தான் வருது. அது சதா இருந்து கொண்டிருப்பதனால்தான் அந்த நிலைக்கு, அந்த பக்குவத்துக்கு சென்ற மனத்திலிருந்து அந்தந்த வார்த்தைகளாக அது நேரடியாக அதுவே டிரான்ஸ்மிட் செய்து கொண்டிருக்கின்றது. முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னார்? திருஷ்ய பிரபஞ்சம், காட்சியாக தோன்றிக் கொண்டிருக்கின்ற அனைத்தும் ஒரு தனி மனத்திற்கு, மனத்துக்குள்ளேயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். பேச்சு ஏன் வருது? நினைவு ஏன் வருது? எண்ணங்கள் ஏன் எண்ணிக்கொண்டிருக்கின்றன? ஏன்னா அங்க வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. காட்சிகள், அனுபவங்கள், ஞாபகங்கள், தொடர்புகள், அவைகள் ஒன்னொன்னுலயும் நல்லது கெட்டது, வேணும் வேணாம் இப்படின்னு எல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் அந்த பாப்கார்ன் மாதிரி புரிஞ்சு 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 வந்துட்டே இருக்கு. சோ மனமே தன்னை எம்டி பண்ணிக்கணும். இதை உணர்ந்து என்னையா பேசிட்டு இருக்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரியான அந்த ஆன்ம பார்வை அந்த மனத்தில் எழும்பும் அத்தனை எண்ணங்களையும் நேரடியாக காணுகின்ற அளவுக்கு, பார்த்து கேள்வி கேட்கின்ற அளவுக்கு ஒரு பார்வை உள்ள சித்திக்கணும். அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்ம குரு தான் அனுகிரகிக்கணும். இது பூரணமான விஞ்ஞானம் நம்ம பேசிட்டு இருக்கிறது. அடுத்தது கேள்வி, ஜகம் இப்பொழுது தோன்றி இருக்கின்றதே, இப்பொழுதே சொரூப தரிசனம் உண்டாகாதா அப்படின்னு 5வது கேள்வி கேட்கிறார் அவர், பகவான் ரமண மகரிஷிட்ட. உண்டாகாது, கேட்டகாரிக்கல் பதில் வரவே வராது. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். பார்ப்பவனும் காட்சியும் கயிறும் பாம்பும் போன்றவை. கற்பிதமான பாம்பு ஞானம், பாம்பு கயிற்றின் மேல் உள்ளதாக தவறான உண்டான ஞானம் போனால் ஒழிய அடிப்படையான கயிற்றின் ஞானம் உண்டாகாதது போல கற்பிதமான
இந்த பிரபஞ்ச காட்சி நீங்கினாலொழிய அடிப்படையான ஆதாரமான நம்முடைய சொரூபத்தின் தரிசனம் உண்டாகாது. இந்த பிரபஞ்சத்துல நம்ம பல உடல்கள் மூலமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப கூட உடல்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா உடல் ஒரு ஜடப்பொருள். உங்ககிட்ட கேட்பவர்கள் அப்படின்றவா அந்த பக்குவத்துக்கு உள்ள அறிவு பொருளே தான் கேட்க முடியும். என்கிட்ட பேசிக்கொண்டிருப்பவன் அப்படின்றவன் அந்த பக்குவத்துக்கு, அந்த அளவு தகுதிக்கு, உணர்வுக்கு விழித்து கொண்ட மனத்தினால்தான் இதை பேசவும் முடியும். வாய் மூலம் பேசப்படுகிறதே அன்றி வாய் பேசவில்லை. ஆன்மாவே இந்த வார்த்தைகளை போட்டு இந்த ஞானத்தை இப்பொழுது உரைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி 5 புலன்கள் மூலமா இந்த பிரபஞ்சத்துல நம்ம பல உடல்கள் தோறும் வசித்து வசித்து இந்த இரட்டைகளை நிறைய சேகரிச்சு வச்சிருக்கோம். அதாவது உலகத்தை இரட்டைகள்ல எந்த சைடு நீங்க எடுத்தீங்கன்னாலும் அதை உண்மையாக்குறீங்க, உலகத்தை உண்மையாக்குறீங்க. ஏன்னா நமக்கு நாம் யாருன்றதே தெரியாததுனால என்ன நமக்கு தெரிகிறதோ, புலன்கள் மூலமாக என்ன தெரிகிறதோ, சுட்டறிவு மூலமாக ஒவ்வொரு பிறவியிலும் என்னென்னலாம் தெரிந்து கொண்டிருக்கின்றதோ அவைகளெல்லாம் நம்ம என்ன பண்றோம், சத்தியமாக்கிட்டு இருக்கோம். ஒண்ணுமே கிடைக்கலன்னா கிடைச்சதை வச்சுட்டு வாழறோம் இல்லையா? அத போல நம்மளுடைய பூர்ண சுரூபத்தை பத்திய அவேர்னஸ் நம்ம கிட்ட உண்டாகலைன்னா இந்த 5 புலன்கள் மனம் மூலமாக என்னெல்லாம் தெரிகிறதோ அதுதான் நம்ம வாழ்க்கை. இப்படி உண்மையில் இல்லாத பிரபஞ்சம். ஏன் இல்ல? ஆழ்ந்த உறக்கத்துல நம்மளுக்கு உயிர் இருக்கு, மனம் இல்ல. ஆழ்ந்த உறக்கத்துல மனம் இல்லைன்னாலே சர்வ சுகமா இருக்கும். விழிப்பு நிலையில மனம் இருக்கு, ஆனா துக்கத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஆழ்ந்த உறக்கத்துல சுகம் அடைஞ்சிட்டு இருக்கும் போது கூட சுகம் அடைகிறோமா, யார் அடைகின்றார்கள் அப்படின்ற ஒரு நாம ரூபம் கூட நம்மளை பத்தி ஐடென்டிபிகேஷன் அங்க இல்லை. அப்படின்னா என்ன? இருப்பு, அந்த இருப்பு அறிவா இருப்பது அப்படின்றது ரொம்ப சகஜமா இருந்துட்டு இருக்கு. ஆனா விழிப்பு நிலையில இது சகஜமா இல்லாமல் பிறவிகள் தோறும் இரட்டைகளால அலக்கழிக்கப்பட்டு நல்லது கெட்டது, சரி தவறு, வேணும் வேணாம், ஆதாயம் விரயம், சுகம் துக்கம், லாபம் நஷ்டம் இப்படின்னு அலைஞ்சு அலைஞ்சு சுட்டறிவுகளா நிறைய பதிச்சுட்டு இருக்கோம். இந்த சுட்டறிவை தவிர அங்க பிரபஞ்சம்னு ஒண்ணும் இல்லை. சுட்டறிவுகள் மூலமாக நாம வச்சுட்டு இருக்கிற மனத்துக்குள்ள வச்சுட்டு இருக்கிற வேல்யூஸ், இரட்டைகள் மூலமாக வச்சுட்டு இருக்கிற வேல்யூஸை தவிர உலகம் ஒண்ணுமே இல்லை. உலகத்தால நம்ம லவலேசம் சுகம் அடைய முடியாது. இல்லாத சுகத்தை எப்படி அடைய முடியும்? இததான் இந்த உதாரணத்துக்கு அவ ஒப்பிடுறா. ஒரு கயிறு தொங்கின்னு இருக்கு கொடியில, அது வளைஞ்சு அப்படி தொங்கின்னு இருக்கு. அப்படி நிழலாட்டமும் ஆடுறது. ஆடும்போது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் படுற லைட்னால ஒரு பாம்பு அங்க ஏதோ தொங்கிட்டு இருக்கா மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு தூக்கி வாரி போடுறது. பயந்து போய் ஐயோ பாம்பு பாம்புன்னு கத்தின்னு வரான் ஒரு சின்ன பையன். உடனே வீட்டுல இருக்கிறவாவா அப்பாவோட பெல்ட் தான் அப்படின்ற மாதிரி அழிச்சுட்டு போய் திருப்பி ரூம்ல லைட்டை போட்டு அவன் அதை போய் தொட்டு பார்த்து எல்லா டைமென்ஷன்லயும் பார்த்து அதை விசாரிச்சு கிளியரா அனுபவமா இல்ல இது கயிறு தான், இதுல பாம்பு இல்ல அப்படின்னு உணர்ந்துக்கிறான். அந்த மாதிரி நம்ம புலன்கள் மூலமாகவும் மனம் மூலமாகவும் புத்தி மூலமாகவும் அகந்தை மூலமாகவும் பகிர்முகமாக இந்த வெளி உலகத்துல உலாவி புலன்கள் மூலமா அந்த இன்பங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம இன்பங்கள் இருக்குன்னு நினைச்சிட்டு போறோம். காணல் நீரை தேடிண்டு போய் தாகத்தை தனிச்சுக்க விரும்புற மாதிரி அப்படி போறோம். ஆனா அங்க ஒண்ணும் இல்லை, தண்ணியே இல்லை அங்க. அத மாதிரி கயிறு தான் இருக்கே தவிர பாம்பு இல்லை. அத போல இங்க
அனுபவங்கள், பழைய மெமரிஸ்ல, சப்கான்சியஸ்ல பதிஞ்சிருக்கிற வாசனைகள் கான்சியஸ் வழியா 5 புலன்களை இயக்கி இந்த பிறவியில இந்த உடல்ல நிறைய விழிப்பு நிலை அவஸ்தைகளை கொடுத்து பல இன்பங்களை தேடிப்போ அப்படின்னு அது சொல்லும் பொழுது நம்ம அதை விசாரிக்கிறது இல்ல. அப்படி அந்த விசாரிப்பதான் ஆரம்பிக்கணும்ன்றாரு. இப்படி விசாரிச்சு வந்து பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கா, அங்க இன்பம்னு ஒண்ணு இருக்கா, இன்பத்தை அடையிற கண்ணுன்னு ஒண்ணு இருக்கா, கண்ணுக்கு பின்னாடி அதை செலுத்துற மனம்னு ஒண்ணு இருக்கா, இந்த மனத்துக்கு பின்னாடி அதை செலுத்துற புத்தின்னு ஒண்ணு இருக்கா, இவை எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிற ஆன்ம பொருள்ன்ற உண்மையாக உணர்பவன், உண்மையாக பார்ப்பவன், உண்மையாக கேட்பவன் அப்படின்னு யாராவது தனித்த சுட்டறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விசாரம் இல்லை. அப்படி விசாரம் பண்ணி பார்க்கிற இடத்துல எப்படி இந்த பெல்ட்டை பார்த்து கரெக்டா கயிற்றை பார்த்து ஓ இது கயிறு இது பாம்பு இல்லைன்னு வெளிச்சம் போட்டு லைட்டை போட்டு விசாரிச்சு தெளிஞ்சோமோ அத போல இங்க இப்படி தெளிஞ்சால் ஒழிய நம்ம கிட்டதான் ஆராயணும். உலகத்துல போய் ஆராயறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்மளுடைய 3 நிலைகள்லயுமே ஆராயணும். ஆழ்ந்த உறக்க நிலை, விழிப்பு நிலை, கனவு நிலை. இவைகள் 3க்கும் அடிப்படையாக ஒரு பேருணர்வு இருந்து கொண்டிருக்கின்றது. இது தற்போதமான அகந்தை உணர்வு அல்ல. தற்போதம் அப்படின்ற வார்த்தையை அகந்தைக்கு யூஸ் பண்றான். தற்செயலாக ஒரு போதை ஏற்படுற மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்திய அறிவு நம்மளுக்கு சுட்டறிவு அங்க பதிஞ்சிருக்குது, ஒரு போதை ஏற்படுத்திட்டு போயிடுறது. நல்ல தாகமா இருக்கிற மனசுக்கு வெய்ய காலத்துல எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னா வந்துட்டே இருக்கும், தண்ணி கிடைக்காதா தண்ணி கிடைக்காதான்னு. தண்ணி குடிக்கிற காட்சி முதற்கொண்டு வந்துட்டு இருக்கும் உள்ள. அப்படி வந்துட்டு இருக்கும்போது எதிர்க்க ரோட்ல தண்ணி மாதிரி தெரியும், காணல் நீர் அது உண்மை இல்லை. அத போல ஆனா தெளிவடைகிறோம். அத போல இங்க வந்து இந்த புலன்கள் வெளியே கூட்டி கொடுத்தாலும் உண்மை அல்ல, போகங்கள் உண்மை அல்ல, உலகம் உண்மை அல்ல. உலகத்தை சுட்டறிவாக காணுகின்ற இந்த மனம், புத்தி, அகங்காரம் 3ம் கூட உண்மை அல்ல அப்படின்ற அந்த அடிப்படை ஞானம் வரணும் அப்படின்றார். இதுதான் வந்து கயிற்றில் ஏற்றப்பட்ட பாம்புன்ற ஒரு பிரமையினால வந்த பயம் நீங்கினாலொழிய சுரூப தரிசனம் உண்டாகாது அப்படின்றார். இப்போது 7வது கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, காட்சியாகிய இந்த பிரபஞ்சம் எப்போது நீங்கும்? இதுதான் வந்து இந்த சத்சங்கத்தினுடைய ஆரம்பமா நான் எடுத்திருந்தேன். சர்வ அறிவிற்கும் சர்வ தொழிற்கும் காரணமான மனம் அடங்கினால் ஜகம் மறையும் அப்படின்னு பகவான் இதுக்கு பதில் சொல்றார் 7வது கேள்விக்கு. சர்வ அறிவிற்கும் சர்வ தொழிற்கும் காரணமாகிய மனம் அடங்கினால், மனம்னா என்ன திருப்பி இப்பதானே பார்த்தோம், இரட்டைகள், தற்போதமான போதைகளை நிறைய சுட்டறிவுகள்ல ஏற்றிக்கொண்ட அகந்தையானது போதைய அந்த சுட்டறிவுக்கு மயங்கி இந்த பிரபஞ்சத்தை உண்மைன்னு நம்பி அங்க போயிட்டு இருக்கு இல்லையா, அது ஸ்டாப் ஆகணும். இது நிக்கணும். இது நிக்கிறதுக்கு தான் விசாரம். அததான் வந்து பகவான் இந்த சசங்கத்திலேயே வந்து உபதேசிக்கிறார். அடுத்தது இப்பேற்பட்ட இந்த மனத்தின் சொரூபம் என்ன அப்படின்றது 8வது கேள்வி. அப்போதுதான் அவர் சொல்றார், மனம் என்பது ஆத்மஸ்வரூபத்தில் உள்ள ஒரு அதிசய சக்தி. இப்ப இந்த இடத்துலதான் வந்து நீங்க என்ன தியானம் பண்ண போறீங்களோ அதுக்கு உண்டான அடிப்படையை நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்போ இந்த சசங்கத்தை ஒட்டி பண்ண போற தியானத்திலேயே என்ன பண்ண போறீங்கன்னா, நம்முடைய சொரூபம்ன்றது அந்த நீல வானமா பகல் பொழுதுல தெரியுது இல்லையா, வெட்ட வெளி, அதுதான் நம்மளுடைய சொரூபம்னு நினைச்சுக்கோங்க. ஆகாசம் கூட சொரூபம் கிடையாது. ஏன்னா அதுவும் ஒரு காட்சி பொருளா இருக்கு, ஒரு நம்மளுடைய கண்களுக்கு ஒரு காட்சி பொருளா இருக்கு. ஆனா அதுல நீலத்தன்மையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்றது நம்ம விசாரத்தினால தெரிஞ்சுக்கலாம். ஒரு எம்டினஸே வந்து காட்சி பொருளா இருக்கு, வெட்டவெளி, அதுதான் நம்மளுடைய சொரூபம். இப்ப மேகங்கள் உற்பத்தி ஆகிற விதத்தை பாருங்க. மேகங்கள் வந்து சின்ன சின்ன புகை மண்டலங்கள் போல, சின்ன புகை மண்டலமும் இருக்கும், அடர்த்தியான திட்டு திட்டா பஞ்சு பொதி மூட்டை போல இருக்கும். இந்த சின்ன மேக கூட்டம் ஒரு க்ஷணம் பார்த்திருப்போம், அடுத்த க்ஷணம் அப்படியே வந்து அங்க டிசப்பியர் ஆயிடும், மறைஞ்சு போயிடும்.
அந்த பெரிய பஞ்சு பொதிகள் போல இருக்கிறது அப்படியே நகர்ந்துட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா எவாபரேட் ஆறா மாதிரி ஆவியாகி செல்கிறார் போல அப்படியே மறைஞ்சுட்டே இருக்கும். அத போலதான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய அனைத்து பழைய ஞாபகங்கள் அனைத்தும் தியான காலத்துல வந்தாலும் சரி, புலன்களுடைய அனுபவங்கள் வந்தாலும் சரி, மனத்தினுடைய சிந்தித்தல் ஓயாமல் இருந்தாலும் சரி, புத்தி அகந்தையோட சேர்ந்துட்டு ஏதான திட்டமிடுதல்கள், முடிவெடுத்தல்கள், நிச்சயித்தல்கள் அப்படின்ற போல செயல்கள்ல உள்ள ஈடுபட்டு இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாமுமே அடர்த்தியான திட்டான மேக கூட்டங்கள் அந்த நீலவானத்தை மறைச்சிட்டு இருக்க மாதிரி நீங்களே கற்பனையே பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்ல கற்பனை. இந்த கற்பனைகள்லாம் நல்லபடியா உள்ள நமக்கு பேரமைதியை கொடுக்கும். ஏன்னா உண்மையில மேகங்கள் எல்லாம் தற்செயலாக கடல் நீர் ஆவியாகி மேலெழும்பி மேகமாக மாறி குளிர்ந்து அங்க இருக்கு. அவ்வளவுதான், தற்செயலாதான் இருக்கு. எதுவும் சாஸ்வதம் இல்லை. அந்த நீலவானம் மறையாத மாதிரி இருக்கும். அந்த நீலவானம் கூட நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கத்துல போயிடுறது, சகலமும் போயிடுது. ஏன்னா நீலவானத்தை காண்கின்ற மனத்துக்குள்ள நீலவானமும் அடக்கம். அதனாலதான் இது ஆத்மாவிலிருந்து எழும்புகின்ற ஒரு அதிசய சக்தி அப்படின்னு பகவான் சொல்றார். ஆத்மாவினுடைய சக்தியே தான் மனமும். அப்படின்னா அந்த சர்வ அறியாமையா இருக்கிறத ஆன்மா அப்படி பண்ணல. நம்மளுடைய தனித்த அறியாமை தான் தனிமை தான் இந்த உடலுக்குள் நான் வசிக்கின்றேன், அந்த உடலுக்குள் வசிப்பவனுடைய பெயர் வேறு, அவருடைய வடிவம் வேறு, அவருடைய வாழ்க்கை வேறு, அவர் அந்நியர், நான் இவன் அப்படின்னு சொல்லி என் உடம்புக்குள்ள நான் சென்ட்ரலைஸ் ஆறேன். பாத்தீங்களா, அங்கேந்த அறியாமை ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இவைகள் அனைத்துமே அந்த நீலவானத்துல தோன்றுகின்ற கண நேரம் தோன்றி கண நேரத்தில் மறைகின்ற பஞ்சு பொதிகள் போன்ற மேக கூட்டங்கள். இவைகளுக்கும் காரணம் இருக்கு. அதான் கடல் நீர் ஆவியாருது அப்படி வருது. இப்படி சைக்கிளிக்கலா போயிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சம் அப்படின்ற உணர்வு, சம்சாரம் அப்படின்ற இந்த சுழற்சி. அதாவது மொத்தத்தினுடைய எசன்ஸ் அதுதான் சாரம். அறியாமையினுடைய எசன்ஸ் தான் சம்சாரம். அததான் மனம் அப்படின்னு பகவான் சொல்றார். நினைவுகளை எல்லாம் நீக்கி பார்க்கின்ற போது தனியாய் மனம் என்றோர் பொருளே இல்லை. மனம் ஆத்மஸ்வரூபத்திலிருந்து வெளிப்படும் போது ஜகம் தோன்றும். ஆகையால் ஜகம் தோன்றும் போது சொரூபம் தோன்றாது. சொரூபம் தோன்றும் பிரகாசிக்கும் போது ஜகம் தோன்றாது. அதனாலதான் டோட்டலா இந்த ஏரியாவை விட்டுட்டு கண்களை ஏன் மூடிக்கிறோம்? தூங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கண்கள் மூடிக்கொள்கின்றன. தியானத்துக்கு ஏன் கண்களை மூடிக்கிறோம்? சமாதி அனுபவம்னு நீடித்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன் பண்ணிக்கிறோம்? சமாதின்னா டெத்லெஸ்னஸ், ஆதியில இருந்த சமத்துவம், அதாவது சொரூபத்தினோட இருந்த ஐக்கிய பாவம். அதுக்குள்ள போய் இரண்டரை கரையிறோம் நம்ம. எப்படி அந்த பஞ்சு பொதிகள் போன்ற மேகக்கூட்டங்கள் ஆகாயத்திலேயே மறைகின்றதோ ஒடுங்குகின்றதோ, அது போல இந்த மனம் ஆன்மஸ்வரூபத்திலேயே போய் ஒடுங்கினாதான் மனம் உதிக்காது. மனம் உதிக்காட்டி ஜகமும் உதிக்காது. அதுதான் ஐம்புலனை சுட்டறுத்து அகங்காரத்தை அடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதுதான் இந்த சமாதி அனுபவம், தியான அனுபவம். அததான் நம்ம இப்போ பண்ண போறோம். அதுக்கு சொல்லப்பட்ட அந்த உதாரணம் தான் நாம அந்த நீலவானம் போல அப்படியே நினைச்சுக்கணும். அதுக்குள்ள எந்த எண்ணங்கள் வந்தா என்ன, எந்த விஷய வாசனைகள் வந்தா என்ன, எந்த இரட்டைகள் வந்தா என்ன, எந்த விதமான பார்ப்பவன் பார்த்தல், பார்க்கப்பட்ட காட்சி, கேட்பவன் கேட்டல், கேட்கப்பட்ட ஒலி அப்படின்னு எது வந்தா என்ன. இந்த சத்சங்கத்தை கூட மறந்து போயிடுங்க. அதனுடைய எசன்ஸை மாத்திரம் வச்சுக்கோங்க. எசன்ஸ்ன்றது பிராக்டிஸ் தான், சித்தாந்தம். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். கண்ணதாசன் பாட்டு. மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி. இதெல்லாம் அவருடைய பாடல்.
தெய்வம் தந்த வீடுன்ற பாட்டுல வருது. இதுதான் சத்தியம். நம்ம பண்ண போறது பிராக்டிஸ், அதுக்குண்டான வழிமுறை. இப்ப இந்த சத்சங்க தெளிவும் இந்த இதுவும் சேர்ந்து உங்களுக்கு அனுகூலமா கூட நிற்கும். இந்த வார்த்தைகள் எல்லாம் கூட மறந்துட்டு அந்த நீலவானமாகவே உள்ள ஜொலித்துக் கொண்டிருங்கள். ஏன்னா அதுதான் பேரறிவு, அதுதான் உண்மை அறிவு, அதுதான் சத்தியம். இந்த சத்சங்கத்துக்கு தலைப்பே என்னன்னா, attain clarity by always doing non-doing within. உள்ளே எதையும் செய்யாமல் இருப்பதையே சதா செய்து கொண்டு தெளிவை அடை. உள்ளே எதையும் செய்யாமல் இருப்பதையே சதா செய்து கொண்டு தெளிவடை. இதுதான் இந்த சத்சங்கத்தினுடைய தலைப்பு. இந்த தியானம் சமாதியை பண்ணுங்க. இந்த பெல் மெடிடேஷனை அணைச்சுடுறேன். அடுத்த தியானம் அடுத்த சத்சங்கத்துல சந்திப்போம்.